வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். இன்றைய பகுதியில நம்ம டைட்டானியம் ட்ரைகுளோரைடு ரியேஜென்ட்டோட பேசிக்ஸ் மற்றும் அப்ளிகேஷன்ஸ தமிழ்ல பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு டைட்டானியம் ட்ரைகுளோரைட பத்தி நம்ம பார்க்கலாம். முதல்ல அதை எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். டைட்டானியம் டெட்ராகுளோரைட ஹைட்ரஜன் கூட 400 டிகிரி செல்சியஸ் முன்னிலையில வெப்பப்படுத்தும் பொழுது, நமக்கு டைட்டானியம் ட்ரைகுளோரைடு வந்து நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம டைட்டானியம் டெட்ராகுளோரைட அலுமினியம் கூட வினைப்படுத்தும் பொழுதும் கூட நமக்கு டைட்டானியம் ட்ரைகுளோரைடு வந்து கிடைக்குது. அடுத்து நம்ம இதனுடைய வடிவத்தை பத்தி பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா டைட்டானியத்தை சுற்றி 3 குளோரின் ஆட்டம் வந்து இருக்கு. அதனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 3+ஆ இருக்கு. இதனுடைய கலர் வந்து பாத்தீங்கன்னா வயலட் கலரா இருக்கு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த டைட்டானியம் ட்ரைகுளோரைடு வந்து கிறிஸ்டல்ல எப்படி பேக்கிங் ஆயிருக்கு, கிறிஸ்டல் பேக்கிங் எந்த மாதிரி இருக்கு அதை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு வகையா நம்ம வகைப்படுத்தலாம். அதன்படி பாத்தீங்கன்னா ஆல்பா டைட்டானியம் ட்ரைகுளோரைடு, பீட்டா, காமா, டெல்டா அப்படின்னு வகைப்படுத்தலாம். சரி, இதனோட வடிவங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்பா வந்து ஹெக்ஸாகோனலா இருக்கு, பீட்டா ஃபார்ம் வந்து ஃபைபர் ஆர் செயின் ஃபார்மா இருக்கு, காமா ஃபார்ம் கியூபிக் ஃபார்மா இருக்கு, டெல்டா வந்து ஆல்டர்னேட்டிங் ஹெக்ஸாகோனல் அண்ட் கியூபிக் ஃபார்மாக வந்து நமக்கு இருக்கு. சரி, இந்த மாதிரி இதை எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த வினைப்படி பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ஆல்பா டைட்டானியம் ட்ரைகுளோரைடு கிடைக்குது. அதே போலவே இரண்டாவது வினையிலையும் நமக்கு ஆல்பா ஃபார்ம் தான் நமக்கு கிடைக்குது. இதே இந்த இரண்டு ரியாக்ஷனையும் 0ல இருந்து 100 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம வெப்பத்தை குறைக்கும் பொழுது நமக்கு பீட்டா ஃபார்ம் வந்து கிடைக்குது. அதாவது பீட்டா டைட்டானியம் ட்ரைகுளோரைடு வந்து கிடைக்குது. அதே வேளையில 150ல இருந்து 200 டிகிரி செல்சியஸா இந்த இரண்டு ரியாக்ஷனையும் நம்ம நடத்தினோம்னா நமக்கு காமா டைட்டானியம் ட்ரைகுளோரைடு வந்து நமக்கு கிடைக்குது. அதே வேளையில ஆல்பா மற்றும் காமா டைட்டானியம் ட்ரைகுளோரைடை எடுத்துக்கிட்டு நீங்க கிரைண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெல்டா டைட்டானியம் ட்ரைகுளோரைடு வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த வகையில நம்ம டைட்டானியம் ட்ரைகுளோரைடை வந்து வெவ்வேறு வகையான கிறிஸ்டல் பேக்கிங், அதாவது வெவ்வேறு வகையான வடிவத்துல நம்ம தயாரிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய பயன்பாடுகளை நோக்கி நகருவோம். இந்த டைட்டானியம் ட்ரைகுளோரைடுக்கு 3 முக்கிய பயன்பாடுகள் வந்து நமக்கு இருக்கு. ஒன்னு மெக்முரே கப்ளிங், நெஃப் ரியாக்ஷன், மற்றொன்று ஜிக்லர்-நட்டா பாலிமரைசேஷன். முதல்ல மெக்முரே கப்ளிங்கை பத்தி நம்ம பார்க்கலாம். மெக்முரே கப்ளிங்ல என்ன நடக்குதுன்னா, கார்பனைல் காம்பவுண்ட்ஸை வந்து நம்ம ரிடக்டிவா டைமரைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டயால் அல்லது அல்கீன் வந்து கிடைக்கும். இதற்கு என்ன தேவைன்னா லோ வேலன்ட் டைட்டானியம் வந்து இதற்காக தேவைப்படுது. இந்த வினையில பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை பாருங்க. ஒரு கார்பனைல் காம்பவுண்ட் இருக்கு. இங்க டைட்டானியம் ட்ரைகுளோரைடும் பயன்படுத்தலாம், டைட்டானியம் டெட்ராகுளோரைடும் பயன்படுத்தலாம். ஆனா கண்டிப்பான முறையில ஒரு ரிடியூசிங் ஏஜென்ட் வந்து தேவைப்படுது. அந்த ரிடியூசிங் ஏஜென்ட் என்ன பண்ணும்? டைட்டானியம் ட்ரைகுளோரைடா இருந்தாலும் சரி, டெட்ராகுளோரைடா இருந்தாலும் சரி, அதை ரிடியூஸ் பண்ணி டைட்டானியம் 0வா மாத்தும். அந்த லோ வேலன்ட் டைட்டானியம் தான் இந்த வினையை ஊக்குவிச்சு நமக்கு இந்த கரஸ்பாண்டிங் அல்கீன் அல்லது டயால் ப்ராடக்ட் வந்து குறைக்குது. சரி, என்னென்ன ரெடியூசிங் ஏஜென்ட் பயன்படுத்தலாம்னு பார்த்தோம் அப்படின்னா லித்தியம், பொட்டாசியம், சோடியம், மெக்னீசியம், ஜிங்க், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு அண்ட் ஜிங்க் காப்பர் கப்பிள் போன்றவற்றை நம்ம பயன்படுத்தலாம். இந்த ஜிங்க் காப்பர் கப்பிள் பற்றி நம்ம ஏற்கனவே முந்தைய வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன், பாருங்க. அங்கேயும் நம்ம வந்து மெக்முரே கப்ளிங்கை பத்தி நம்ம பேசியிருப்போம். காணொலியில வந்து பாத்தீங்கன்னா இதனை பற்றி நம்ம விரிவா நம்ம பார்க்க போறோம். இந்த வினையில பாத்தீங்க அப்படின்னா பொதுவா உங்களுக்கு புவர் ஸ்டீரியோ செலக்டிவிட்டி தான் கிடைக்கும். அதாவது நீங்க 2 கார்பனைல் காம்பவுண்டை எடுத்துக்கிட்டு நீங்க இந்த கண்டிஷனை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு மிக்சர் ஆஃப் சிஸ் அண்ட் டிரான்ஸ் அல்கீன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லைட் ப்ரிஃபரன்ஸ் வந்து எதற்கு கிடைக்குது? இ அல்கீன் உருவாகிறதுக்கு இந்த ரியாக்ஷன் வந்து ஃபேவரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மெக்கானிசம் மெக்கானிசம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வினையில வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிசம் ஸ்டடி பண்றது ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸா இருந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னா இந்த வினை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெட்ரோஜினஸ் ஃபேஸ்ல வந்து நடக்கிறனால இந்த வினையோட மெக்கானிசம் ப்ரெடிக்ட் பண்றதுல ஏகப்பட்ட கஷ்டங்களை வந்து அவங்க சந்திச்சிருக்காங்க. நம்ம பார்ப்போம் எப்படி இந்த மெக்கானிசத்தை வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மெக்கானிசத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 இது கிளியரா தெரியுது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பினகோல் கப்ளிங், இன்னொன்னு வந்து டி ஆக்சிஜனேஷன். இந்த இரண்டுமே வந்து நமக்கு கிளியரா பார்க்கிறப்ப தெரியுது. இந்த பினகோல் கப்ளிங் வந்து பாத்தீங்கன்னா முன்னையே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்கு, எப்படி பினகோல் கப்ளிங் ஆகுது அப்படிங்கறத பத்தி. அதன்படி பாத்தீங்கன்னா இந்த கார்பனைல் காம்பவுண்டுக்கு டைட்டானியம் கூட வினைபுரியும் பொழுது பாத்தீங்கன்னா
உங்களுக்கு சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் நடந்து உங்களுக்கு இந்த மாதிரி கீட்டைல் ரேடிக்கல் வரும். 2 கீட்டைல் ரேடிக்கல் வந்து கப்பல் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பினக்கோல் கப்ளிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதற்கு அடுத்து நடக்கக்கூடிய டீஆக்சிஜனேஷன் ஸ்டெப் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி பண்றது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸா அவங்களுக்கு இருந்திருக்கு. சரி வாங்க இந்த மெக்கானிசம் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல இந்த வினையை நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீரியோ டிஃபைன்டு டயால். ஏன் இங்க நம்ம டயாலை பார்க்குறோம் அப்படின்னா, நான் முன்னே சொல்லிட்டேன், அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டயால் ஃபார்ம் பண்றது வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. டயால் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த டீஆக்சிஜனேஷன் ஸ்டெப் தான் நமக்கு வந்து சில ஸ்டடீஸ் மூலமா அதை கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி டீஆக்சிஜனேஷன் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதற்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம இந்த எக்ஸாம்பிள பார்க்கணும். டயால் இருக்கு. டயால் எடுத்துக்கிட்டு டைட்டானியம் ட்ரைக்ளோரைட், பொட்டாசியம் நீங்க போட்டீங்க அப்படின்னா என்ன இருக்கும்? உங்களுக்கு டைட்டானியம் 0 கிடைக்கும். அந்த டைட்டானியம் 0 இது கூட இன்ட்ராக்ட் ஆகி உங்களுக்கு டீஆக்சிஜனேஷன் நடந்து உங்களுக்கு இந்த மாதிரி 2 வகையான அல்கீன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இங்க ஏன் நம்ம ஸ்டீரியோ டிஃபைன்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த வினை வந்து கன்செப்டடா உங்களுக்கு டீஆக்சிஜனேஷன் நடந்துருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சிஸ் அல்கீன் மட்டும் கிடைக்கும். சரிங்களா? பட் இந்த ப்ராசஸ்ல என்ன நடந்திருக்கு? சிஸ்ஸும் கிடைச்சிருக்கு, டிரான்ஸும் கிடைச்சிருக்கு. இதன் மூலமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த டீஆக்சிஜனேஷன் ஸ்டெப் வந்து நான் கன்ஸ்ட்ரக்டர் ப்ராசஸ்ல நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டயால்ல இருந்து நமக்கு டீஆக்சிஜனேஷன் ஆச்சுன்னா நமக்கு அல்கீன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அது இந்த மாதிரி 3 வகையான மெக்கானிசம் மூலமா அது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ முதல் மெக்கானிசம் பார்த்தீங்க அப்படின்னா, பார்ட் ஏ அப்படின்னு சொல்லலாம். 2 ஆக்சிஜன்லயும் வந்து பாத்தீங்கன்னா டைட்டானியம் ஒரே ஒரு டைட்டானியம் ஆட்டம் கோஆர்டினேட் பண்ணுது. இது வந்து ஒரு 5 மெம்பர்டு ரிங் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. இதன் மூலமாவும் நமக்கு அல்கீன் கிடைக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா 2 ஆக்சிஜன் ஆட்டத்திலையும் வெவ்வேறு டைட்டானியம் ஸ்பீசிஸ் வந்து நமக்கு பாண்டிங் ஆயிருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி அல்கீன் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா டைட்டானியம் வந்து சர்ஃபேஸ்ல உங்களுக்கு கோஆர்டினேட் ஆயிருந்துச்சுனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி அல்கீன் கிடைக்கலாம். ஸோ இதுல இந்த 3 பாத்வேல எந்த பாத்வே அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் நமக்கு ரன் பண்றாங்க. முதல் எக்ஸ்பெரிமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா கேம்பெயின் டயால். இந்த கேம்பெயின் டயால்ல சிஸ் கேம்பெயின் டயால், டிரான்ஸ் கேம்பெயின் டயால் இந்த இரண்டுலையுமே நம்ம மெக்முரை கப்ளிங் கண்டிஷனை நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு அல்கீன் கிடைக்குது. சரிங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிஸ் ஃபார்மும் இந்த டிரான்ஸ்ஃபார்மும் இரண்டுமே ஒரே வகையான வினை வேகத்தை தான் காட்டுது. சரிங்களா? இதன் மூலமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாத்வே ஏ இருக்காது அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணலாம். என்ன காரணம் அப்படின்னா இப்ப இந்த மாதிரி ஒரு 5 மெம்பர்டு ரிங், இந்த டைட்டானியம் கண்டெய்னிங் 5 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த கரஸ்பாண்டிங் கேம்பெயின் டயால் வந்து மிக வேகமா வினைபுரிஞ்சு உங்களுக்கு அல்கீனை கொடுத்துருக்கணும். அதே வேளையில இது வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்டிவா 5 மெம்பர் ரிங் வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு இதனோட வினை வேகம் குறைவா இருந்திருக்கணும். ஆனா இந்த வினையில வந்து பாத்தீங்கன்னா இரண்டோட வினை வேகமும் ஒரே மாதிரி இருக்கனால இந்த பாத் ஏ வந்து நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது உறுதியாகுது. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள பாருங்க. டெக்கலின் டயால், சிஸ்டெக்லின் டயாலும் டிரான்ஸ்டெக்லின் டயாலும் இருக்கு. இதே சிஸ்டெக்லின் டயால்ல நீங்க டைட்டானியம் அதாவது நம்ம மெக்முரை கப்ளிங் கண்டிஷனை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு அல்கீன் கிடைக்குது. அதே வேளையில டிரான்ஸ்டெக்லின் டயால்ல நீங்க மெக்முரை கப்ளிங் கண்டிஷனை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு இந்த வினை நடக்கிறது இல்ல. இதுல இருந்து என்ன கிளியரா தெரியுது அப்படின்னா 2 ஹைட்ராக்சி குழுக்களும் ஒரு காமனான டைட்டானியம் சர்ஃபேஸ்ல அது கோஆர்டினேட் ஆயிருக்கணும். ஆயிருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு இந்த அல்கீன் உருவாகுது. அதே வேளையில வெவ்வேறு டைட்டானியம் ஸ்பீசிஸ் கூட இது வந்து பாண்டிங்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த அல்கீன் உருவாகாது அப்படிங்கிறது இந்த மேக்னஸ்டிக் இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து நமக்கு தெரிய வருது. ஸோ இதனோட முடிவுல இந்த மெக்கானிசம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பாருங்க. முதல்ல டைட்டானியம் ட்ரைக்ளோரைடு டெட்ராக்ளோரைடு எடுத்துக்கிறோம். ரெடியூசிங் ஏஜென்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு டைட்டானியம் 0 கிடைக்கும். ஸோ இந்த சர்ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டைட்டானியம் 0 வந்து நமக்கு இருக்கும். முதல்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸோ இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான், இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான் வருது. இதை தொடர்ந்து உங்களுக்கு என்ன நடக்குது? கீட்டைல் ரேடிக்கல் வந்து உருவாகுது. இந்த கீட்டைல் ரேடிக்கல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கப்ளிங் ஆகி உங்களுக்கு என்ன கிடைக்குது? இந்த மாதிரி பினகோல் டைப் கப்ளிங் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதன் பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஹோமோலைட்டிக் கிளிவேஜ் வந்து உங்களுக்கு நடக்குது. அதாவது இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான் இங்க வருது, இன்னொரு எலக்ட்ரான் மேல போகுது. இதை தொடர்ந்து என்ன நடக்குது? இங்க ஒரு ரேடிக்கல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரேடிக்கல் இங்க வருது. அதே போலவே இந்த CO பிணைப்பும் வந்து
கிளீவ் ஆகுது. ஒரு எலக்ட்ரான் இங்க வருது, ஒரு எலக்ட்ரான் மேல போகுது. இதை தொடர்ந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது? அல்கீன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சரி, சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். இப்போ முதல் எடுத்துக்காட்டு சைக்ளோபென்டனோன டைட்டானியம் ட்ரைக்ளோரைடு பொட்டாசியம் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு மெக்முரே கப்ளிங் நடந்து உங்களுக்கு கரஸ்பாண்டிங் அல்கீன் வந்து கிடைக்குது. ஸோ கீட்டோனை போலவே ஆல்டிஹைடையும் இதற்காக நம்ம பயன்படுத்தலாம். பாத்தீங்கன்னா இந்த ஆல்டிஹைடை பாருங்க. ஸோ டைட்டானியம் ட்ரைக்ளோரைடு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு மெக்முரே கப்ளிங் நடந்து இந்த அல்கீன் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதே போலவே மிக்சடு கப்ளிங்கும் இந்த வினையில பாசிபிள். ஆனா மிக்சடு கப்ளிங் நீங்க நடத்தும் பொழுது ஒன் ஆஃப் த சப்ஸ்ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸஸ் அமௌண்ட் நீங்க வந்து எடுத்துக்கணும். ஸோ இங்க என்ன பயன்படுத்தியிருக்காங்கன்னா டைட்டானியம் ட்ரைக்ளோரைடு லித்தியம் பயன்படுத்தியிருக்காங்க. அதுல இந்த இது வந்து மேஜரா கிடைக்குது. அதே வேளையில இந்த காம்பவுண்ட் வந்து மைனரா உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டெரிக்கலி ஹிண்டட் ஆர் ஸ்ட்ரெயின்டு ஒலிஃபின் வந்து இந்த மெக்முரை கப்ளிங் வினையில வந்து ஈடுபடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. அதே வேளையில அப்படி வினை உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா ஹை ஈல்டுல கிடைக்கும். இப்போ எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெரிக்கலி ஹிண்டட் கீட்டோன் இருக்கு, டைட்டானியம் ட்ரைக்ளோரைடு ஜிங்க் காப்பர் கப்பல் பயன்படுத்துறோம். ஸோ இந்த அல்கீன் நமக்கு கிடைக்கிறது இல்லை. அதே வேளையில பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயின்டு கீட்டோன் வந்து உடனடியாக கப்ளிங்கில் ஈடுபட்டு கரஸ்பாண்டிங் அல்கீனை வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஸோ இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு அன்யூஸ்வல் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைட்டானியம் ட்ரைக்ளோரைடு ஜிங்க் காப்பர் கப்பல் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு டயாலோட நின்றுது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிங் ஸ்ட்ரெயின். ஒருவேளை இதுல வந்து அல்கீன் உருவாச்சு அப்படின்னா அங்க ரிங் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயினா இருக்கும். அந்த ஸ்ட்ரெயினை தடுக்கிறதுக்காக என்ன நடக்குது? அப்படியே டயாலோட நின்றுது. ஸோ பொதுவா உங்களுக்கு டயாலோட நிக்கணும் அப்படின்னா நீங்க இந்த ரியாக்ஷனை வந்து லோ டெம்பரேச்சர்ல நீங்க நடத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு டயாலோட ஸ்டாப் ஆயிடும். இதே இது ஹையர் டெம்பரேச்சர்ல இந்த வினையை நீங்க நடத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலா அல்கீன் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அதற்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா இந்த டயால்டிஹைடு சப்ஸ்ட்ரேட்டை பாருங்க. டைட்டானியம் ட்ரைக்ளோரைடு டிஎம்இ பயன்படுத்துறோம், ஜிங்க் காப்பர் கப்பல் பயன்படுத்தும் பொழுது நமக்கு கரஸ்பாண்டிங் டயால் வந்து ப்ராடக்டா கிடைக்குது. ஸோ அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்ட்ரா மாலிகுலர் ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டர்னு சொல்லி நமக்கு ஏற்கனவே தெரியும். எஸ்பெஷலி 5 மெம்பர் 6 மெம்பர் ஃபார்ம் ஆகுறதெல்லாம். அதே வேளையில வந்து பாத்தீங்கன்னா 8 ஆர் ஹையர் மெம்பர் ரிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா நடக்கும். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த சப்ஸ்ட்ரேட்ல பாருங்க ஆல்டிஹைட் இருக்கு ஒரு எண்ட்ல, இன்னொரு எண்ட்ல கீட்டோன் இருக்கு. டைட்டானியம் ட்ரைக்ளோரைடு பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்குது? இன்ட்ராமாலிகுலர் மெக்முரை கப்ளிங் வந்து உங்களுக்கு நடக்குது. ஸோ அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க. இந்த எடுத்துக்காட்டுல பாத்தீங்க அப்படின்னா இங்க கீட்டோன் இருக்கு, அதே போல இங்க கீட்டோன் இருக்கு. இந்த கண்டிஷன் பயன்படுத்தும் பொழுது ஒரு ஸ்ட்ரெயின்டு அல்கீன் வந்து உங்களுக்கு உருவாகுது. சைக்கிளிக் அல்கீன் வந்து உங்களுக்கு உருவாகுது. அடுத்து பாத்தீங்கன்னா மேக்ரோசைக்ளிசேஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்டர் ஹையர் டைலூஷன் கண்டிஷன்ல இந்த வினை ரொம்ப ஈஸியா வந்து நடக்குது. எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா மீடியம் ஆர் லார்ஜ் ரிங் சிஸ்டம் நம்ம ஈஸியா வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அது அதனுடைய ஈல்டு வந்து பாத்தீங்கன்னா அதை சார்ந்து இருக்காது, ரிங் சைஸை சார்ந்து இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் அதர் மேக்ரோசைக்ளிசேஷன் ரியாக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் அசைலாயின் காண்டன்சேஷன் போல. ஸோ இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா இது பாருங்க. இந்த மாதிரி லாங் செயின்ல இருக்கக்கூடியதுல பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஆல்டிகேட் இருக்கு, இங்க ஒரு ஆல்டிகேட் இருக்கு. டைட்டானியம் ட்ரைக்ளோரைடு ஜிங்க் காப்பர் கப்பல் பயன்படுத்தும் பொழுது வேகமாக உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இவ்வளவு அப்ளிகேஷன்ஸ் இருந்தாலுமே இந்த வினை வந்து சில ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வினை வந்து நம்ம பயன்படுத்த முடியாது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஈபாக்சைடு, ஆல்பா ஹாலோகீட்டோன்ஸ், அன்ப்ரொடக்டட் 1,2 டயால்ஸ், அல்லைலிக் ஆர் பென்சைலிக் ஆல்கஹால், குயினோன், ஹாலோஹைட்ரேன், அரோமேட்டிக் ஆர் அலிபாட்டிக் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ், ஆக்சைன்ஸ் அண்ட் சல்ஃபாக்சைடு. ஸோ இந்த மாதிரியான குழுக்கள் உங்க காம்பவுண்ட்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த மெக்முரை கப்ளிங்கை நம்ம பயன்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா சில சைட் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்து நம்ம மூவ் ஆகிறது நெஃப்ட் ரியாக்ஷனை பற்றி பார்க்க போறோம். பை டைட்டானியம் ட்ரைக்ளோரைடு இது வந்து மெக்முரை மாடிஃபிகேஷன் இன் நெஃப்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நெஃப்ட் ரியாக்ஷன் நடத்துறதுக்கு நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். பல்வேறு வகையான கண்டிஷன்களை நம்ம பயன்படுத்தலாம் நெஃப்ட் ரியாக்ஷனுக்காக. அந்த வகையில டைட்டானியம் ட்ரைக்ளோரைடையும் இதற்காக நம்ம பயன்படுத்தலாம். சரி, நெஃப்ட் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கன்வர்ஷன் ஆஃப் பிரைமரி ஆர் செகண்டரி நைட்ரோ காம்பவுண்ட்ஸை ஒரு கார்பனைல் காம்பவுண்டா மாற்றக்கூடிய வினையை தான் நெஃப்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ எடுத்துக்காட்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த நைட்ரோ காம்பவுண்டை பாருங்க. எய்தர் பிரைமரி ஆர் செகண்டரி நைட்ரோ காம்பவுண்டை நம்ம எடுத்துக்கலாம். டைட்டானியம் ட்ரைக்ளோரைடு அதை தொடர்ந்து ஒர்க் அப் பண்ணும் பொழுது
நமக்கு என்ன கிடைக்குது? கீட்டோன் வந்து உங்களுக்கு ப்ராடக்டா கிடைக்குது. அதாவது கார்பனைல் காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு ப்ராடக்டா கிடைக்குது. சரி, மெக்கானிசம் எப்படின்னு பார்ப்போம். முதல்ல நைட்ரோ காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க. டைட்டானியம் ட்ரைக்ளோரைடு போடுறீங்க. போடும்பொழுது இந்த O நெகட்டிவ், அதாவது ஆக்சிஜன் மேல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு பாத்தீங்களா? அது வந்து டைட்டானியத்தை வந்து தாக்குது. அதன் காரணமாக என்ன நடக்குது? ஒரு குளோரின் மைனஸ் அயான் வெளியே போய் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்குது. இதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னா, இந்த டைட்டானியத்துல இருந்து எலக்ட்ரான்கள் இங்கே போகுது. அதே வேளையில இந்த நைட்ரஜன் ஆக்சிஜன் பிணைப்பு வந்து உடையுது. உடைஞ்ச இந்த எலக்ட்ரான்கள் நைட்ரஜனை நோக்கி நகரும் பொழுது உங்களுக்கு இந்த பை ப்ராடக்ட்டும் அதே வேளையில இந்த இன்டர்மீடியேட்டும் கிடைக்குது. நைட்ரசோ இன்டர்மீடியேட் வந்து கிடைக்குது. இந்த நைட்ரசோ காம்பவுண்ட் உடனடியாக என்ன நடக்குது? ஆக்சைம் கூட டாட்டோமரிசத்துல ஈடுபடுது. ஸோ டாட்டோமரைஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆக்சைம் வந்து கிடைக்கும். ஒன்ஸ் ஆக்சைம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை ஒர்க் அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கார்பனைல் காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதற்கு சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். முதல் எடுத்துக்காட்டு பாருங்க. டைட்டானியம் ட்ரைக்ளோரைடு, வாட்டர் அண்ட் கிளைம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த நைட்ரோ காம்பவுண்ட் வந்து இந்த கார்பனைல் குரூப்பா மாறி இருக்கு. அதே போலவே இந்த எக்ஸாம்பிளையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நைட்ரோ காம்பவுண்ட் வந்து இந்த கண்டிஷனை பயன்படுத்தும் பொழுது ஆல்டிகைடாக மாற்றம் பெற்றிருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள பாருங்க. ஒரு அசிட்டால் ஃப்ரேம் ஒர்க், சைக்ளிக் அசிட்டால் ஃப்ரேம் ஒர்க் வேற இருக்கு. ஸோ இந்த கண்டிஷனை பயன்படுத்தும் பொழுது இந்த நைட்ரோ குரூப் வந்து பார்த்தீங்கன்னா கார்பனைலா மாற்றப்பட்டுள்ளது. அதே வேளையில இந்த அசிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா டீ ப்ராடக்ட் ஆகி உங்களுக்கு கரஸ்பாண்டிங் கீட்டோன் ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வினையை வந்து பஃபர் சொல்யூஷன் பயன்படுத்துறது மூலமா நம்ம இந்த வினையை வந்து இந்த அசிட்டால் கிளீவ் ஆகாம தடுக்கலாம். இதுக்கு என்ன எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டானியம் ட்ரைக்ளோரைடு எடுத்துக்கிறோம். அதனுடன் சேர்த்து அமோனியம் அசிட்டேட் வாட்டர் பஃபர் எடுக்கிறோம். இந்த பஃபர் எடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? இந்த அசிட்டால் வந்து கிளீவ் ஆகாது. ஸோ ஜஸ்ட் நைட்ரோ காம்பவுண்ட் போலவே நைட்ரோனேட் அயான், அந்த அயானையும் நம்ம இந்த கண்டிஷன் மூலமா நம்ம கரஸ்பாண்டிங் கார்பனைல் காம்பவுண்டா மாத்தலாம். எடுத்துக்காட்டா இந்த நைட்ரோ காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க. சோடியம் மீத்தாக்சைடு பயன்படுத்துறப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நைட்ரனேட் அயான் கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய புரோட்டானை வந்து ரிமூவ் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு நைட்ரனேட் அயான் கிடைக்கும். அதன் பிறகு டைட்டானியம் ட்ரைக்ளோரைடு, அமோனியம் அசிட்டேட் அண்ட் வாட்டர் பஃபர் நம்ம பயன்படுத்துறப்ப என்ன நடக்கும்? கரஸ்பாண்டிங் ஆக்சைடு நடக்கும். ஃபர்தரா அது வந்து ஹைட்ரோலைசிஸ் ஆச்சுன்னா கரஸ்பாண்டிங் ஆல்டிகைட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காம்பவுண்டை பாருங்க. இந்த காம்பவுண்ட்ல ஒரு நைட்ரோ குரூப் இருக்கு. ஸோ சோடியம் மீத்தாக்சைடு அண்ட் மெத்தனால் பயன்படுத்துறப்ப கரஸ்பாண்டிங் நைட்ரனேட் அயான் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும். அதை தொடர்ந்து டைட்டானியம் ட்ரைக்ளோரைடு, அமோனியம் அசிட்டேட் பயன்படுத்தும் பொழுது அது கரஸ்பாண்டிங் கார்பனைல் காம்பவுண்டா உங்களுக்கு மாற்றம் பெறுது. அடுத்து நம்ம பார்க்க போறது ஜிக்லர் நட்டா பாலிமரைசேஷனை பற்றி பார்க்க போறோம். இது ஒரு முக்கியமான மெத்தட். இந்த ஜிக்லர் அண்ட் நட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வினையை கண்டுபிடிச்சதுக்காக நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. இந்த மெத்தட் மூலமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாலிபுரப்பலின், பாலி எத்திலீன் போன்ற பாலிமர்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த மெத்தட் மற்ற இரண்டு மெத்தடு, அதாவது என்னென்ன மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனியானிக் பாலிமரைசேஷன், இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேடிக்கல் பாலிமரைசேஷன். இந்த இரண்டையும் கம்பேர் பண்ணும்பொழுது இது ஒரு சிறந்த மெத்தட். எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பெசிபிக் அல்லது ஸ்டீரியோ செலக்டிவ் பாலிமர்ஸை இந்த முறையின் மூலம் நம்ம சிந்தசைஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஜிகர் நட்டா கேட்டலிசிஸ்ல இரண்டு பார்ட்டா நம்ம பிரிக்கலாம். முதல் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்சிஷன் மெட்டல் காம்பவுண்ட், அதனை தொடர்ந்து ஒரு ஆர்கனோ அலுமினியம் காம்பவுண்ட். இது இரண்டும் சேர்ந்தது தான் ஜிகலர் நட்டா கேட்டலிசிஸ். இந்த டிரான்சிஷன் மெட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா பொதுவா குரூப் 4 எலமெண்ட்டை வந்து நம்ம பயன்படுத்தலாம். எடுத்துக்காட்டா டைட்டானியம், ஜிர்கோனியம், ஹாஃப்னியம் போன்ற டிரான்சன் மெட்டல், ஏதாவது ஒரு டிரான்சன் மெட்டல் கூட ஒரு ஆர்கனோ அலுமினியம் காம்பவுண்டை பயன்படுத்தணும் அப்படின்னா அதை ஜிக்லர் நட்டா கேட்டலிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இங்க நம்ம பார்க்க போறது டைட்டானியம் ட்ரைக்ளோரைடை தான் பார்க்க போறோம். ஒரு டைட்டானியம் ட்ரைக்ளோரைடு, டை எத்தில் அலுமினியம் குளோரைடு, இந்த காம்பினேஷனையும் நம்ம ஜிக்லர் நட்டா கேட்டலிசிஸ் அப்படின்னு சொல்றோம். அதே போலவே டைட்டானியம் டெட்ரா குளோரைடு, ட்ரை எத்தில் அலுமினியம், இந்த காம்பினேஷனையும் நம்ம ஜிக்லர் நட்டா கேட்டலிசிஸ் அப்படின்னு தான் சொல்றோம். ஸோ இந்த இரண்டு அமைப்புலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைட்டானியம் ட்ரைக்ளோரைடு தான் ஆக்டிவ் கேட்டலிட்டிக் ஸ்பீசிஸா இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்கீமை பாருங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புரோப்பலின் இருக்கு. இந்த புரோப்பலின் வந்து டைட்டானியம் ட்ரைக்ளோரைடு, டை எத்தில் அலுமினியம் குளோரைடை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்குது? பாலிபுரோப்பலின் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதுலேயும் முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது, ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்டீரியோ செலக்டிவ் பாலிமர்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். சரிங்களா? ஸோ இந்த முறையில் என்ன கிடைக்குது? ஐசோடாக்டிக் பாலிமர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த ஸ்டீரியோ செலக்டிவிட்டி பொதுவாக எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்ம என்ன விதமான ஜிகுலர் மெட்டா கேட்டலிசிஸை பயன்படுத்துறோமோ அதை பொறுத்து உங்களுக்கு ஸ்டீரியோ செலக்டிவிட்டி வந்து மாறும். சரிங்களா? அதாவது டைட்டானியம் கூட என்ன விதமான லிகாண்ட் அல்லது என்ன விதமான ஆர்கனோ அலுமினியம் காம்பவுண்ட் பயன்படுத்துறீங்க அதை பொறுத்தது. அதை போலவே என்ன விதமான கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய டைட்டானியம் ட்ரைக்ளோரைடு பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதையும் பொறுத்தது இந்த ஸ்டீரியோ செலக்டிவிட்டி. சரி, வாங்க மெக்கானிசத்துக்கு போகலாம். ஸோ மெக்கானிசத்தை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டைட்டானியம் ட்ரைக்ளோரைடோட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அதோட அமைப்பை பத்தி இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஜிகர்மெட்டா பாலிமரைசேஷனை விளக்குறதுக்கு இரண்டு வகையான அல்லது மூன்று வகையான மெக்கானிசம் வந்து இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மோனோ மெட்டாலிக் மெக்கானிசம், இன்னொன்று பை மெட்டாலிக் மெக்கானிசம், மூணாவது வகை வந்து கோசி மெக்கானிசம். இந்த மூணு மெக்கானிசத்துல கோசி மெக்கானிசம் தான் மோஸ்ட் அக்செப்டட் மெக்கானிசம். அதனால நம்ம கோசி மெக்கானிசத்தை மட்டும் இங்க பார்ப்போம். So அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும்? அதோட டைட்டானியம் ட்ரைக்ளோரோட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ அதற்காக நம்ம இங்க எடுத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா டைட்டானியம் ட்ரைக்ளோரைடை எடுத்துக்கிறோம். ஸோ டைட்டானியத்துக்கு வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும் எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதாவது அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ஸ், சரிங்களா? 5 டி ஆர்பிட்டால் இருக்கு, ஒரு எஸ் ஆர்பிட்டால் இருக்கு. அப்போ மொத்தமா நீங்க காம்பினேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 6 ஆர்பிட்டால்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டைட்டானியத்தோட கோஆர்டினேஷன் நம்பர் வந்து அதை பொறுத்து நம்ம 6 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப டைட்டானியத்தை சுத்தி 6 ஆட்டம்ஸ் கோஆர்டினேட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப சேஃபா வந்து ஃபீல் பண்ணும். சரிங்களா? இப்போ டைட்டானியம் ட்ரைக்ளோரைட்ல 3 தான் இருக்கு, 3 குளோரின் ஆட்டம் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணுது? அருகில் இருக்கக்கூடிய டைட்டானியத்தில் இருக்கக்கூடிய 3 குளோரின் ஆட்டம் கூட அது வந்து இன்னொரு டைட்டானியம் வந்து கோஆர்டினேட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி கோஆர்டினேட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன மூவ் ஆகுறோம்? அதுல இருந்து ஒரு பகுதியை மட்டும் நம்ம எடுக்கிறோம். இப்ப இந்த டைட்டானியம் வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸுக்கு உள்ள இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த டைட்டானியம் வந்து சர்ஃபேஸுக்கு மேல இருக்கு. அப்ப சர்ஃபேஸுக்கு உள்ள இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா டைட்டானியத்தை சுத்தி என்ன இருக்கு? 6 குளோரின் ஆட்டம் வந்து இருக்கு. அதே இதை சர்ஃபேஸ் மேல பாத்தீங்க அப்படின்னா 5 குளோரின் ஆட்டம் தான் இருக்கு. அப்ப இங்க என்ன இருக்கு? ஒரு வேக்கன்ட் ஸ்பேஸ் வந்து இருக்கு. அதாவது ஒரு வேக்கன்ட் ஆர்பிட்டால் வந்து எம்டியா இருக்கு. சரிங்களா? அதை எப்படி குறிக்கலாம்? இந்த மாதிரி ஒரு வேக்கன்ட் பிளேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி குறிக்கலாம். ஸோ இது இன்னும் உங்களால நல்லா விசுவலைஸ் பண்ண முடியல அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா ஈஸியா புரியும். ஸோ இது சர்ஃபேஸ், சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டைட்டானியம் ஆட்டம். இந்த டைட்டானியம் ஆட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 5 குளோரின் ஆட்டம் வந்து உங்களுக்கு கோஆர்டினேட் ஆயிருக்கு. ஸோ இங்க ஒரு குளோரின் ஆட்டம் இருக்கும், ஸோ இங்க ஒரு குளோரின் ஆட்டம், இங்க ஒரு குளோரின் ஆட்டம், இங்க ஒண்ணு இருக்கு. டைட்டானியம் கோஆர்டினேஷன் நம்ம என்ன சொன்னோம்? 6 சொன்னோம். ஸோ இங்க 5 தான் இருக்கு. இப்போ இது சர்ஃபேஸ், சரிங்களா? அந்த சர்ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு குளோரின் ஆட்டம் இருக்கணும். இது சர்ஃபேஸ்ல இருக்கனால இங்க வந்து இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா வேக்கண்டா இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றோம்? வேக்கண்ட் ஆர்பிட்டால் வந்து இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ப்ளே பண்ண போகுது. சரிங்களா? ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இப்படி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா அதோட நம்ம கோ கேட்டலிஸ்ட் என்ன பயன்படுத்துறோம்? டை எத்தில் அலுமினியம் குளோரைடு நம்ம பயன்படுத்துறோம். ஸோ முதல்ல இந்த டைட்டானியமும், அதாவது இந்த டைட்டானியம் இந்த அமைப்பும், அதாவது இந்த ஸ்ட்ரக்சரும் இந்த டையத்தில் அலுமினியம் குளோரைடு வினைபுரிய போகுது. எப்படி வினைபுரியுதுன்னு பாருங்க. முதல்ல என்ன நடக்குது? இந்த அலுமினியம் வந்து இங்க இருக்கக்கூடிய குளோரின் கூட உங்களுக்கு கோஆர்டினேட் ஆகுது. அதே வேளையில இந்த அலுமினியம் என்ன பண்ணுது? இன்னொரு குளோரின் ஆட்டத்தை வெளியே தள்ளி இங்க என்ன இருக்குது? ஒரு எத்தில் குரூப் இருக்கா? இந்த எத்தில் குரூப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது கூட இன்ட்ராக்ட் பண்ணுது டைட்டானியம் கூட. சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸ் தான் ஆக்டிவ் கேட்டலிட்டிக் ஸ்பீசிஸ் இன் ஜிகுலர் நட்டா கேட்டலிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இனிஷியேஷன் ஸ்டெப் பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த ஆக்டிவ் ஸ்பீசிஸ் கிடைச்சிருச்சு. இதன் பிறகு என்ன நடக்குது? அல்கீன் கூட உங்களுக்கு பை காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த இடத்துல வேக்கன்ட் ஸ்பேஸ் இருக்கா? அதாவது வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருக்கா? அந்த டைட்டானியம் வந்து இங்க இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான் கூட உங்களுக்கு கோஆர்டினேட் அதாவது ஆகுது. அதாவது பை காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ பை காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆன பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த இடம் எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும். ஸோ அப்போ என்ன நடக்குது? டைட்டானியத்தை நோக்கி நகருது. அதே வேளையில இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் வந்து இங்க நோக்கி நகருது. ஸோ இந்த எலக்ட்ரான்கள் அப்படியே வந்து என்ன நடக்குது? இந்த இடத்த தாக்குது. ஸோ இதனோட முடிவுல வந்து உங்களுக்கு என்ன நடக்குது? இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் வந்து கிடைக்குது. சரிங்களா?
ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதுக்கு அடுத்த படியில ஸோ இந்த இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேக் ஆகுது. அதே வேளையில இந்த இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு நகர்ந்து அலுமினியம் கூட கோஆர்டினேட் ஆகுது. அப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு மறுபடியும் ஒரு வேக்கண்ட் ஆர்பிட்டால் வந்து கிரியேட் ஆகுது. இந்த வேக்கண்ட் ஆர்பிட்டால் மறுபடியும் எங்க போகுது, புரோபகேஷன் கூட போகுது. மறுபடியும் அல்கின் கூட வினை புரியுது. அல்கின் கூட வினை புரிஞ்சு இதே மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து சப்சிக்வெண்டா n டைம்ஸ் உங்களுக்கு நடக்கிறப்ப உங்களுக்கு இந்த பாலிமரைசேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடக்குது. ஸோ ஜஸ்ட் ப்ரொபகேஷன் முடிஞ்சோடனே அடுத்த ஸ்டெப் எதுவா இருக்கும், டெர்மினேஷன் ஸ்டெப்பா இருக்கும். ஸோ டெர்மினேஷன் வந்து நிறைய வழிகள்ல பண்ணலாம். ஸோ இங்க நம்ம பார்க்க போறது இரண்டு வழிகளை மட்டும் பார்க்க போறோம். அதுல ஒரு வழி பார்த்தீங்கன்னா பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன் ஸ்டெப். ஜஸ்ட் பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன் நடந்த பிறகு உங்களுக்கு அதனோட கரஸ்பாண்டிங் மெட்டல் ஹைட்ரேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதற்காக நம்ம இங்க எடுத்துக்கிறோம். இந்த டைட்டானியத்தை சுற்றி இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம கிளாரிட்டிக்காக ஒமிட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் டைட்டானியம் மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுக்கு பக்கத்துல என்னவா இருக்கும், குளோரின், அதை தொடர்ந்து ஒரு அலுமினியம், அது எல்லாமே இருக்கும். அது எல்லாமே ஒமிட் பண்ணியாச்சு நமக்கு ஈஸியா புரியணுங்கிறதுக்காக. இப்ப பாத்தீங்கன்னா இது ஆல்பா கார்பன், இது பீட்டா கார்பன். பீட்டா கார்பன்ல ஹைட்ரஜன் இருக்கு. இந்த ஹைட்ரஜன் தான் பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன் ஆகி, அதாவது இந்த ஹைட்ரேட் வந்து டைட்டானியம் கூட போக போகுது. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு பாருங்க. டைட்டானியம் வந்து ஹைட்ரஜன் கூட இன்ட்ராக்ட் பண்ணுது. இதை தொடர்ந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபோர் மெம்பர்டு ரிங் சிஸ்டம் உருவாகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்களை எடுத்துக்கிட்டு இங்கே போகுது. அதே வழியில இந்த டைட்டானியம் கார்பன் பாண்ட் கிளீவ் ஆகி எலக்ட்ரான்களை எடுத்துக்கிட்டு இங்கே வருது. இதனோட முடிவில் உங்களுக்கு அல்கீன் கிடைக்கும். அதே வேளையில ஒரு மெட்டல் ஹைட்ரேட், அதாவது டைட்டானியம் ஹைட்ரேட் ஸ்பீசிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சரிங்களா? ஸோ இது ஒரு வழியான டெர்மினேஷன். அடுத்த வகையான டெர்மினேஷன் வந்து ஹைட்ராஜனேஷன் பண்றது. டைரக்டா என்ன பண்றது, ஹைட்ரஜன் கேஸை ஆட் பண்றது. ஹைட்ரஜன் கேஸ் ஆட் பண்ணோம்னா ஹைட்ரஜன் வந்து டைட்டானியம் கூட இன்ட்ராக்ட் ஆகும். இன்ட்ராக்ட் ஆகும் பொழுது இது மாதிரி ஒரு ஃபோர் மெம்பர் ஸ்பீசிஸ் வந்து இன்டர்மீடியட்ல கிடைக்கும். இப்போ இது வந்து இந்த எலக்ட்ரான்கள் இங்கே போகுது, இந்த எலக்ட்ரான்கள் இங்கே போறப்ப உங்களுக்கு அதே மாதிரி ஒரு மெட்டல் ஹைட்ரேட் ஸ்பீசிஸ் கிடைக்கும். அலாங் வித் உங்களுக்கு பாலிமரைஸ்டு செயின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது செலக்டிவிட்டி. ஸோ முன்னே நான் சொன்னேன் இந்த ஜிகுலனட்டா பாலிமரைசேஷன் எதற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா ஸ்டீரியோ செலக்டிவ் ஆர் ஸ்டீரியோ ஸ்பெசிபிக் பாலிமரத்தை ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த மெத்தட் முக்கியமான மெத்தட் அப்படின்னு. சரி, எங்க இருந்து இந்த செலக்டிவிட்டி வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ முதல்ல பார்க்க வேண்டியது ரீஜியோ செலக்டிவிட்டி. இப்போ டைட்டானியம் இங்க வந்து மறுபடியும் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா கிளாரிட்டிக்காக மற்ற கோஆர்டினேட்டிங் ஸ்பீசிஸ் எல்லாம் ஒமிட் பண்ணிட்டோம். இது மட்டும் நம்ம புரியணுங்கிறதுக்காக நம்ம இந்த ஸ்பீசிஸை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ டைட்டானியம் கூட என்ன நடக்குது, பை காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த பை காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆன பிறகு ஒன் டு இன்சர்ஷன் நடக்கும். இது எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா லெஸ் ஹிண்டட் சைட்ல தான் உங்களுக்கு இன்சர்ஷன் நடக்கும். இப்போ டைட்டானியம் இருக்கா, இப்போ இந்த இடத்துல இருந்து இங்கே தான் இன்சர்ஷன் ஆகும். அதே வேளையில இங்க இருந்து இந்த பொசிஷன்ல இன்சர்ஷன் ஆகிறது இல்லை. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா ஸ்டெரிக் மற்றும் எலக்ட்ரானிக் ஃபேக்டர், இது இரண்டு தான் காரணம். இப்ப அதே இது இந்த இடத்துல இன்சர்ட் ஆகுதுன்னு வச்சீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஆர் குரூப் வந்து உங்களுக்கு ஸ்டெரிக் கிளாஸை ஏற்படுத்தும், அதாவது இட நெருக்கடியை ஏற்படுத்தும். ஸோ எலக்ட்ரானிக் சர்வீஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான் ரிச்சா இருக்கனால இந்த பொசிஷன் வந்து டைட்டானியம் வந்து தாக்கி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒன் டு இன்சர்ஷன் ஆன ப்ராடக்ட், அதாவது இன்டர்மீடியட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்டீரியோ செலக்டிவிட்டி. பொதுவாக பாலிமர்ல என்னென்ன விதமான டாக்டிசிட்டி இருக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நான் நம்புறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிண்டியோ டாக்டிக், ஐசோ டாக்டிக், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏ டாக்டிக். ஸோ இந்த மாதிரி மூன்று வகையான பாலிமர், அதாவது ஸ்டீரியோ ரெகுலர் பாலிமர் வந்து நமக்கு இருக்கு. சரிங்களா? அதுல எது ஸ்டீரியோ செலக்டிவ் பாலிமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிண்டியோ டாக்டிக், ஐசோ டாக்டிக், இந்த இரண்டுமே ஸ்டீரியோ செலக்டிவ் பாலிமர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இரண்டையுமே ஜிகுலனட்டா கேட்டலிசிஸ் மூலமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே வேளையில நான் முன்னே சொன்னேன் ஜிகுலனட்டா கேட்டலிசிஸ்ல நீங்க என்ன விதமான லிகாண்ட் அல்லது கோ கேட்டலிசிஸ் பயன்படுத்துறீங்களோ அதை பொறுத்து, அது மட்டும் இல்லாம எந்த விதமான டைட்டானியம் ட்ரைக்ளோரைடு கிறிஸ்டல் அமைப்பு, அதாவது கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய டைட்டானியம் ட்ரைக்ளோரைடு பயன்படுத்துறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு செலக்டிவிட்டியும் மாறும். எக்ஸாம்பிள் ஏற்கனவே நம்ம முந்தைய ஸ்லைட்ல நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம், டைட்டானியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா, பீட்டா, காமா, டெல்டா அப்படிங்கிற அமைப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? சரி, ஸ்டீரியோ செலக்டிவிட்டிக்குள்ள போகும். முதல்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாலிமர் குரோவிங் செயின் வந்து இருக்கு. இது வந்து பாலிமர் குரோவிங் செயின். இந்த டைட்டானியம் வந்து உங்களுக்கு இன்ட்ராக்ட் ஆகுது. இதை வந்து டிரான்சிஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிரான்சிஷன் ஸ்டேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நோக்கி நகருது, இது வந்து இங்க நோக்கி நகருது. சரிங்களா? இப்ப இந்த ஃபோர் மெம்பர் ஸ்பீசிஸ்ல
இந்த மெத்திலும் இங்க இருக்கக்கூடிய மெத்திலும் எங்க எப்படி இருக்கு? ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. எதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா ஸ்டெரிக் கிளாஸை கட்டுப்படுத்துறதுக்காக. இதே சிஸ் ஃபேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மெத்திலும் ஹெவியா வந்து ஸ்டெரிக் கிளாஸ்ல இருக்கும். அதை குறைக்கிறதுக்காக இந்த மெத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மெத்திலும் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு. ஸோ இதன் மூலமா உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய பாலிமர் வந்து சிண்டையோடாக்டிக் பாலிமர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே வேளையில இதுவே சிஸ் ஃபார்ம்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஐசோடாக்டிக் பாலிமர் வந்து கிடைக்கும். சரி, எப்படி சிஸ் ஃபார்ம்ல எப்படி மாறுது இல்லை எப்படி கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த டைட்டானியம் கூட ஒரு பல்கி லிகான், அதாவது இந்த அலுமினியம் கோகட்டலிசிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எத்தில் அல்லது ஐசோ பியூட்டைல் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பல்கி குரூப் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுது? இந்த கீழ்ப்பகுதியில இருக்கும். சரிங்களா? அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பேஷன்ல உங்களுக்கு வந்து டிரான்சன் ஸ்டேட் ஃபார்ம் பண்ண முடியாது. அப்ப என்ன நடக்கும்? மெத்தில் வந்து மேல் நோக்கி இருக்கும். ஏன்னா இங்க கீழே வந்து பல்கி குரூப் இருக்கனால. அப்ப இதன் மூலமா உங்களுக்கு வந்து பாலிமரைசேஷன் நடந்துச்சு, இந்த டிரான்சன் ஸ்டேட் வழியில பாலிமரைசேஷன் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஐசோடாக்டிக் பாலிமர் வந்து கிடைக்கும். ஸோ ஃபைனலாக வந்து ஜிகிலினட்டா கேட்டலிசிஸை பற்றி ஃபைனல் ஸ்டேடுக்கு வந்துட்டோம். ஜிகிலினட்டா கேட்டலிசிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஃபெக்டிவான பாலிமரைசேஷன் மெத்தட். எதற்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பா ஒலிஃபின்ஸை வந்து பாலிமரைஸ் பண்ணுறது. எடுத்துக்காட்டா எத்திலீன், புரொப்பலின், இன்னும் சில நேரங்களில் சம் டையீன்ஸ், எக்ஸாம்பிள் பியூட்டாடையீன், ஐசோப்ரின் போன்றவற்றையும் நம்ம ஜிகிலினட்டா கேட்டலிசிஸை பயன்படுத்தி நம்ம அதனுடைய கரஸ்பாண்டிங் பாலிமர்ஸை ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்படி இருந்தாலும் இந்த ஜிகிலினட்டா கேட்டலிசிஸ் சில இடங்கள்ல சரியான வேலை பண்ணல. எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் டு டைசல்புட்டட் டபுள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டெரிக் அதிகமா இருக்கனால அந்த கேஸ்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிகுல்நட்டா பாலிமரைசேஷன் ஒர்க் ஆகிறது இல்லை. அதே போலவே வினைல் குளோரைட், இந்த வினைல் குளோரைடை நீங்க எடுத்துக்கிட்டு ஜிகுல்நட்டா கேட்டலிசிஸ போட்டீங்க அப்படின்னா அது எப்பவுமே எங்க போகுது? ஃப்ரீ ரேடிக்கல் பாலிமரைசேஷனுக்கு தான் அது உட்படுது. சரிங்களா? அதே போலவே அக்ரலைட், இந்த அக்கர்லைட் இருக்கு, அக்சர்லேட் அந்த அல்கீனையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜிகிலினட்டா கேட்டலிசிஸ் பயன்படுத்துனீங்கன்னா இது நார்மலா கோஆர்டினேஷன் பாலிமருக்குள்ள போகாம எதுக்குள்ள போகுது? இன்ஸ்டியேட்டா ஆனையானிக் வினைல் பாலிமரைசேஷன் மெக்கானிசம் வழியில போகுது. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டைட்டானியம் ட்ரைக்ளோரைடோட பேசிக்ஸ் மற்றும் 3 முக்கிய பயன்பாடுகளை நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். இந்த காணொளி உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க சில பிராக்டிஸ் ப்ராப்ளம் நான் கொடுத்துருக்கேன். உங்களோட ஓய்வு நேரத்துல இதை முயற்சி செஞ்சு பாருங்க. ஸோ மீண்டும் இன்னொரு வினையில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.